வணக்கம். உங்கள் சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் பேசுகிறேன். இப்போது நோய்களுக்கான மருந்துகள் இயற்கையான முறையில் நம்ம சொல்கிறோம். முதல்ல எந்த ஒரு காரியம் நம்ம தொடங்கினாலும் விநாயகரை வழிபடணும்னு, அப்போ தான் அந்த காரியம் முழுமையாக அடையும். முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, விநாயகர் வழிபாட்டு தான். ஒரு எழுத்து எழுதணுன்னா கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். அந்த வகையில் விநாயகருக்குன்னு ஒரு உகந்த ஒரு மூலிகைன்னா இந்த அருகம்புல். இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த அருகம்புல்லை பற்றி ஆரம்பிப்போம். அருகம்புல்லுன்னு ஆரம்பித்தோம்னா, இப்போ நிறைய பேர் இதனுடைய காலில் மிதிப்படுற புல்லுங்கிறதுனால இதனுடைய மகத்துவம் தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய சேனல்கள் பற்றி வருது, மூலிகைகள் பற்றி தகவல் வர்றதுனால கடையில் போய் ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க. அருகம்புல் ஜூஸுன்னு தவறு சொல்ல வரல, நல்லா சுத்தம் பண்ணியிருக்கணும். அது எப்படி சாப்பிட்டா என்ன பலன், எந்த அளவுக்கு பயனுங்கிறத நம்ம சொல்லலாம். பொதுவாக அருகம்புல் ரத்தத்தை சுத்திகரிக்க, சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு நிகரான வேறு ஒரு மூலிகை இல்லைன்னே சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு நோய் வர்றதே அந்த ரத்தம் கெடுதல் தான். ரத்தத்தில் அணுக்கள் குறைவு, ரத்தத்துக்கான ஆக்சிஜன் குறைஞ்சதுனால தான் உங்களுக்கு ஒரு நோயே வரும். இந்த ரத்த அளவு குறைஞ்சாலும் சரி, அந்த திக்னஸ் குறைஞ்சாலும் சரி, அதில் உள்ள அணுக்கள், வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், பிளேட்டட் ஒன்று மாறுபட்டாலும் நோய் உண்டாகும். எல்லா உறுப்புகளுக்குமே ரத்தம் போயாகணும். அப்போ தான் எல்லா உறுப்புமே இயக்கம் சீராக இருக்கும், இளமையோடு இருக்கும். அந்த இளமையோடு இருக்கிறதுக்கு, அந்த ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு, அந்த ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறதுக்கு அருகம்புல் கண்டிப்பாக அவசியம். ஆனால் அது எப்படி சாப்பிடணும்? நிறைய பேர் அப்படியே கடையில் பறிச்சிட்டு ஜூஸ் போடுவாங்க. கொஞ்சம் அலசிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சர் அடித்து தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்டி குடிப்பாங்க சில பேர். சில வைத்தியர்கள் அந்த வாழைப்பழத்துலேருந்தே ஜூஸ் எடுக்கணுன்னா அந்த அருகம்புல் போட்டு பிசைஞ்சு வச்சு நீர் எடுப்பாங்க. அது வைத்தியர்கள் செய்யக்கூடியது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பிடணும், அந்த அருகம்புல் முழு பயனும் நமக்கு கிடைக்கணும்னா ஒன்றும் இல்லை. நல்ல சுத்தமான இளந்தளிராகிற அருகம்புல் ஒரு பொடி எடுத்துக்கங்க. அதை நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா சுத்தம் ஒரு தடவைக்கு 4 தடவை சுத்தம் பண்ணணும். நல்ல தண்ணியிலே மாற்றி மாற்றி கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு அரைச்சி வச்சுட்டு அதை பாலில் போட்டு காய்ச்சணும். பாலில் காய்ச்சி அதை வடிகட்டி நம்ம சுவைக்கு வேணுன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், கல்கண்டு சேர்த்துக்கலாம், பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம், இனிப்பு சேர்த்துக்கிட்டு இதை நீங்கள் 21 நாள் சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு தேஜஸ் மாறிடும், ரத்தம் சுத்தியாகும், பலம் பெறும், புத்துணர்ச்சி கிடைக்கும். ரொம்ப எளிதானது. அருகம்புல் கிடைக்காத இடமே கிடையாது. நகரத்தில் இருக்கிறவங்க கீரை வைக்கிறவங்கிட்ட சொன்னீங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க. இல்லை கிராமத்துலேருந்து கூட வரவழைச்சிக்கலாம். இரத்த சுத்திக்கு இதை விட ஒரு உயர்வான ஒரு மூலிகை நீங்கள் பார்க்க முடியாது. முதல் ஒரு நோய்க்கு ஒரு மூலிகை வேலை செய்தாலும் உடம்பு ஃபுல்லாக சர்வ அங்கத்துக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ரத்தம் போகணும், அது சுத்தமாக இருக்கணும்னா அருகம்புல் ஒரு அற்புதமான மருந்து. அது சாப்பிடக்கூடிய முறை தான் இப்போ நான் சொன்ன முறை தான். நல்ல இளந்தளிரான அருகம்புல் அரைச்சி பசும்பாலில் காய வச்சு வடிகட்டி அதில் சர்க்கரையோ சீனியோ பனங்கற்கண்டோ சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. சாப்பிட இனிப்பாக இருக்கும், ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஒரு வாரம் 10 நாள் தாண்டின உடனே உங்களுக்கு அந்த பலன் தெரிய ஆரம்பிக்கும். 21 நாள் நிறுத்தாமல் சாப்பிடுங்க. அப்புறம் இடைவெளி விட்டு மறுபடியும் 21 நாள் சாப்பிடுங்க. தேஜஸ் பலம் பெறும், ரத்தம் புத்துணர்ச்சி இருக்கும், என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு கல்ப மருந்தது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மூலிகையாக பார்க்கலாம். தொடர்ந்து நாளைக்கு வேறு ஒரு மூலிகையை சந்திக்கலாம். மூலிகையோட நன்றி, வணக்கம்.